நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல 2026 பட்ஜெட்ல எந்தெந்த ஸ்டாக்கு முக்கியமான ஸ்டாக் இதில ஃபோக்கஸ் ஆகுதுங்கிற நியூஸ் நமக்கு குடுத்துருக்காங்க அனாலிசிஸு. அத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு எதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% மேல ஏறியிருக்கு. அதோடைய சேல்ஸ் எப்படி இருக்குங்கிற அதையும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நெறைய முக்கியமான தகவல் இருக்கு இந்த வீடியோல. வீடியோவ கன்டினியூவா பாருங்க. நேத்து பட்ஜெட்ட போட்டு நம்ம சண்டே வந்து நம்ம தூக்கத்த கெடுத்துட்டாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் நேத்து நிஃப்டிய முடிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு ரெக்கவர். காலையிலேயே பார்க்கும்போது நிஃப்டி நல்லா கீழ தான் போணுச்சு. 24,700க்கெல்லாம் கீழ தான் போனிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரெக்கவர் நிஃப்டி. குளோசிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1%க்கு மேல நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு நிஃப்டி. நல்ல விஷயம். எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸும் அருமையான ஒரு ரெக்கவருங்க. நிஃப்டி மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே நல்ல ஒரு ரெக்கவரு. இந்தியா விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மியா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லும் பார்க்க போனா ஐடி இண்டெக்ஸ் தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் சூப்பரான ரெக்கவர் கன்டின்யூ இறங்கிட்டு இருந்தது. பியூசி பேங்க், பார்மா பார்மா வந்து ஃப்ளாட் தான். அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் ரெக்கவர் ஆகல. எஃப்எம்ஜிஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி கன்டின்யூவா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிட்டே இருந்தது. ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டாக் வந்து நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் இது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. அ ஆல் டைம் ஹைல பார்த்தீங்கன்னா, 40% இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. அதனால தான் எஃப்எம்சிஜி செக்டார் வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2023, 22 டிசம்பர் ஒரு முக்கியமான சப்போர்ட். அந்த சப்போர்ட்ல தான் இன்னைக்கு வந்து லைட்டா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதுக்கு மேல கீழ போகுமான்னு தெரியல. டெக்னிக்கல் படி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக்கு கன்டின்யூ இறங்கிட்டே இருந்தது. கோல்டும், சில்வரும் அதே மாரிக்க மெட்டல் ஸ்டாக்ல உள்ள எல்லா இண்டெக்ஸ் ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருந்தது கன்டினியூவா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% நல்ல ஒரு அருமையான ரெக்கவரு. ரியாலிட்டில உள்ள ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ரெக்கவரு. இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமா மேல வரதுக்கு காரணம் நம்ம அண்ணாத்த நம்ம எனர்ஜில இருக்காருல்ல ரிலையன்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% மேல நல்ல ஒரு ரெக்கவர் குடுத்துருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இன்னைக்கு அருமையான ஒரு ரெக்கவர் குடுத்துருக்கு. மார்க்கெட் ரெக்கவரி குடுத்துருக்கு இன்னைக்கு ரிலையன்ஸ்னால. ரிலையன்ஸ பார்த்தா உங்களுக்கு தெரியும். முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ரிலையன்ஸ் எடுத்துருக்கு 3.5% மேல. நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸோட சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு ரெக்கவர் குடுத்துருக்கு. நான் கூட கீழ வந்துரும் பார்த்தேன். வரல. ஏமாத்திருச்சு ரிலையன்ஸு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு சப்போர்ட் 2024 ஆகஸ்ட்டோடைய சப்போர்ட். அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ரிலையன்ஸ்ல. அதுக்கப்புறம் நிஃப்டி இன்ஃப்ரா அது எல்லாமே நல்ல ஒரு அருமையான ரெக்கவர் குடுத்துருக்கு. நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே அருமையா ரெக்கவர். பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. கேப்பஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆமா. இந்த பட்ஜெட்ல அனலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் மேல போகும், எந்தெந்த ஸ்டாக் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அத நம்ம பத்தி பார்க்கலாம். 2 லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 இது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு புரோக்கரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து குடுத்துருக்காங்க. எதுல சிஎன்பிசில அத தான் நான் இங்க காமிக்கிறேன். என்னோட இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி குடுத்தது. ஜெஃப்ரி எல்லாமே சிஎல்எஸ்ஐ, சிட்டி எல்லாமே குடுத்தது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் கேபிட்டல் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் 2026, 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அவங்க சொன்ன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் எனர்ஜி, ஹிட்டாச்சி எனர்ஜி, HEL, BEL, KA. KA வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள்ல இருக்குது. அப்புறம் L&T. அது வந்து யார் குடுத்துருக்காங்கன்னா, ஜெஃப்ரி குடுத்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி என்னென்ன ஸ்டாக் மேல போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக்கையும் மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோடு, அந்த டிஃபென்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப்பாசிட்டி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நெறைய இருக்குல்ல. அந்த இது பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேல போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்எஸ்சியோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, L&T, HEL, BHEL அண்ட் NCC இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க GLCA. நுமூராவுடைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, HEL, CG பவர், அதுக்கப்புறம் GE வெர்னா அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிற கம்பெனி தான் GE வெர்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் தயாரிக்கிற கம்பெனி அது. CG பவரும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் தயாரிக்கிற கம்பெனி. HEL வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்ல எல்லாருமே வந்து HELன்னு சொல்றாங்க, BELன்னு சொல்றாங்க, CG பவர்ன்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட் தான் 4 புரோக்கரேஜ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 2026 பட்ஜெட்ல இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெனிஃபிட் அடையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு 2 ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ்ஏ சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல. அது எதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, DLF அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட், எம்பசி ரைட் இந்த 2 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க.
CLSA இந்த பட்ஜெட்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ், ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பிளேயரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா, எலரா கேபிட்டல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்க சொல்லியிருக்காங்கன்னா, அதோடைய எலரா கேபிட்டலோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் கபாடியா. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பிஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம் நெறைய டைமு. அது வந்து ரயில்வே செக்டார்ல உள்ள ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். பிஎம்எல், மெட்ரோவுக்கு இந்த மாரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச் தயாரிக்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் பாரத் அந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் கோச் தயார் பண்ணி குடுக்குறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் அதுக்கப்புறம் பாரத் டைனாமிக், பிஇடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் சரியில்ல. 2 நாளா அடிச்சிட்டு இருக்காங்க. பிரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எல், சீமென்ஸ், சிஜி பவர், ஏபிபி இந்தியா, ஹெச்பிஎல் எலக்ட்ரிக்கல். இந்த கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அடையும்னு சொல்லியிருக்காங்க. சிஜி பவர், ஏபிபி இந்தியா, ஹெச்பி எலக்ட்ரிக்கல் பவர், பிஎம்எல், சீமென்ஸ். நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட். பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% ஏறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு ரெக்கவருங்க. காலையில போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2% வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரு. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெக்கவரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் பார்த்திருந்தோம். ஒரு பேரிஸ் பேரலல் சேனல்ல தான் அந்த ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா அங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இங்க பாருங்க தெரியும். டெக்னிக்கல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அதனால நான் டெக்னிக்கல் கத்துக்க சொல்றது உங்கட்ட எப்போதுமே. அருமையான ஒரு சப்போர்ட்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பவர் கிரிட். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க 2026ஓட கேப்பக்ஸ் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பவர் கிரிட் மேல போறதுக்கு முக்கியமான காரணம். எப்போதுமே நீங்க ஒரு நல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து செலக்ஷன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஒரு புல் மார்க்கெட்ல மேல போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் தான். ஆனா நீங்க செலக்ட் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்கா இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் கிரிட் ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம அதையும் பார்த்துடலாம். பவர் கிரிட் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. 3.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் அருமையா குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தா தெரியும். 600 கோடிக்கு மேல அருமையா இன்கிரீஸ் ஆயிருக்கு பவர் கிரிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்தோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 14% ஆயிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு இது. 44,289 யூனிட் குடுத்துருக்காங்க. 2024 உடைய டிசம்பர் மந்த்ல. இந்த 2025 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 50,519 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் சூப்பரான இன்னைக்கு அருமையான ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லாருக்கும். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி குறைச்சனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸா கூடியிருக்கும். அப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார் டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல ஒரு லோ வந்திருக்கு. 2025 ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வந்திருக்கு. அந்த லோ தான் பார்த்தீங்கன்னா, கிட்டக்க வந்து தான் அங்கேருந்து தான் லைட்டா ஒரு பவுன்ஸ் பேக் காமிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2024 உடைய அக்டோபர் மாசம் ஒரு லோ இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் தான் இங்க கரெக்ட்டா வந்திருக்கு. பவுன்ஸ் பேக் ஆனது 2025ல. மறுபடியும் அது பக்கத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 5%க்கு மேல 5.5%க்கு மேல இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு டாடா மோட்டார்ஸ். டே சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து லைட்டா பிரேக் அவுட் பண்ண மாரி காமிக்குது. கன்ஃபர்மேஷன் கிடையாது. டெக்னிக்கல் படி. வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்தது பாரத் போர்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கு. செக்யூர் 300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரம் ஃப்ரெம்ஜி இன்வெஸ்ட்மென்ட்ல கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் நம்ம பேசியிருக்கோம். ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, 69 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 350 கோடி. இது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்ன்னு சொல்லலாம். அதனால வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஒரு முக்கியமான ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 21% பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 19% வசந்துன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரோட பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 21% வசந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 548 கோடி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 665 கோடி. ஸ்க்ரீன்ல வரட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல பார்த்தா தான் நமக்கு புரியும் ஓரளவுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டெக்னிக்கல் பார்க்கலாம். பஜாஜ் ஹவுசிங்கோடைய டெக்னிக்கல் பார்க்கலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட டெக்னிக்கல் பார்க்கலாம்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆல் டைம் லோ போணுச்சு. 87 கிட்ட போணுச்சு. அது முக்கியமான ஒரு சப்போர்ட்ல அங்க தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா வரும். கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயி 89ல முடிச்சிருக்காங்க. ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக் இன்னைக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். நீங்களும் இந்த ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியுடைய இன்னைக்கு டாப் கெய்னரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ் பிவி, அதானி போர்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட டாப் கெய்னரா இருக்காங்க. நிஃப்டியோட இன்னைக்கு வந்து டாப் லூசர பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சிப்லா, ட்ரெண்ட், இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேம்பஸ் ஆக்டிவேர் அதோட ரிசல்ட் வந்திருக்குங்க. அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க கேம்பஸ் ஆக்டிவேர். 8% மேல இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கு இன்னைக்கு. 37 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 37% ரைஸா இருக்கு. லாஸ்ட் இயர் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 46 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல 63 கோடி பண்ணியிருக்காங்க. ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, 14% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 588 கோடி. லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 514 கோடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கேம்பஸ் ஆக்டிவேர், ஷூ இந்த மாரி செப்பல் விக்கிற ஃபுட்வேர் உள்ள கம்பெனிங்க அந்த கம்பெனி. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஹூண்டாயோடைய வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. சிங்கிள் டிஜிட் குரோத்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹூண்டாய் மோட்டார்ஸ் உடையது. நம்மட்ட இந்த ஸ்டாக் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்றதும் கிடையாது. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஹூண்டாய் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. 1960 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி 1824 கோடி 7.5% மேல கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, சிங்கிள் டிஜிட் குரோத் தான் சொல்லியிருக்காங்க. 17,427 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ரினியூவல் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 16,000 கோடி. ஹுண்டாய் மோட்டாரோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துடலாம். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் வந்தது. ரொம்ப டவுன் இல்ல, கம்மியான டவுன் இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பக்கத்துல. ஆமா. கொஞ்சம் வேரியேஷன் கூட தாங்க இந்த ஸ்டாக்லாம். ஹுண்டாய் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 31 பி இருக்கு. ஒரு லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். ஒரு டீசென்ட்டான பி தான். ரொம்ப வேரியேஷன் ஹைலாம் கிடையாது. ஒரு டீசென்ட்டான பி தான். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. நீங்களும் இந்த ஸ்டாக்க ஒண்ணு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர் 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர்லாம் ஒரு 35% மேல டவுனு. அதுக்கப்புறம் கோல்டு நல்ல ஒரு டவுனுங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் காலையில ரெக்கவர் ஆயிருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி, கீழ வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்க்கலாம். நல்ல ஒரு செல்லிங்கு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் வெர்டிகலா ஏறுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாக்கோ, இல்ல எந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டோ இருந்தாலுமேமே வெர்டிகலா ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்கி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெர்டிகல் ஏற ஒரு ஸ்டாக்ல எந்த ஒரு ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரி வெரி டேஞ்சரு. இப்போ பாருங்க 3 நாள்ல எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க, எவ்வளோ பெரிய செல்லிங் பாருங்க. அதே மாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு செல்லிங்ல இருந்தது. நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. கோல்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. கோல்டோட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வகையில சேர்த்துடலாம். சில்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கா இருக்கு. அதே மாரிக்கு கோல்டும் கவனமா இருங்க. அவசரப்பட்டு இந்த மாரிக்கு வெர்டிகலா ஏறுறதுல போயிட்டு ஆர்வ கோளாறுல இங்க ஹைட்லலாம் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பண்ணி அது தங்கமா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் பண்ணி நம்ம டயர்ட் ஆயிருவோம். ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அத புரிஞ்சுகிட்டு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்வென்ஸா, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணலாம். ஷார்ட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கான நாய்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க இறங்கிக்கிட்டே இருக்கு? எவ்வளோ தூரங்க இறங்கும்? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கம் அவருக்கு குடுத்துறலாம் முக்கியமா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல், அதோடைய பிசினஸு, அதோடைய டெக்னிக்கல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஓரளவுக்கு உங்களால கண்டிப்பா 100% தெரிஞ்சுக்க முடியாதுனா கூட, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அப்பதான் நம்ம வந்து ஸ்டாக்ல நம்ம எதனால அந்த ஸ்டாக் இறங்குது, அந்த ஸ்டாக் இறங்குனா நம்ம பயப்படுவோமா, வேண்டாமாங்கிறது ஒரு புரிதல் இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். இது என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றாங்க. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துலயும், 5 இடத்துலயும் இந்த ஸ்டாக் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் டிசம்பர்ல. டிசம்பர்ல பாருங்க சேல்ஸ் எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் டிசம்பர்ல பண்ணியிருக்காங்க. அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்ன்னு பாருங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 94 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 76 கோடி. நல்லா தான் இருக்கு. குவார்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. இப்படி ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக் எதுக்கு இறங்குதுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல பார்க்குறீங்க. ஆனா 3 இயர்ஸ்ல பாருங்களேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் புதியவர் வந்து மார்க்கெட்ல வந்திருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 அந்த ரேஞ்சுல இருக்கும்போது பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்கலாம் பாருங்களேன், இந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்கு பாருங்க. ரூ. 31
அப்ப என்ன ஒரு பென்னி ஸ்டாக்ன்னு நெனச்சிருப்பாங்க எல்லாருக்குமே. இதுல லிட்டு போனஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்ல வரேன், அந்த டயத்துல ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அப்ப எல்லாரும் நெனச்சிருப்பாங்க, போய் வாங்கியிருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கன்டினியூவா கீழ இறங்கிட்டே இருக்கு. ஒரு பியர்னஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் பண்ணி வெளில எடுப்பாங்க. அதுதான் காரணம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல தான் அந்த ஸ்டாக்கு கீழ இறங்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. எதனால இறங்குதுன்னு பாருங்க. எந்த ஒரு பேட் நியூஸ் இல்லாட்டினா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேனிக் ஆக வேண்டியதே இல்ல. லாங் டெர்முக்கு விட்டுருங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு மார்க்கெட் புல் மார்க்கெட் வரும்போது இந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கா நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, எப்போதுமே இந்த ஸ்டாக் கீழ இறங்குதுங்கிற ஒரு பேனிக் இல்லாம நிம்மதியா இருங்க. அப்பதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் சொல்றேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கோம். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க இந்த ஸ்டாக்க பத்தி. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான் இந்த ஸ்டாக்க வந்து நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு நியூஸ் இருக்கு. முக்கியமான நியூஸ். அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்இசி அதுக்கப்புறம் பிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜர் பண்ண போறாங்க ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாதுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல நோ வேர்ட்ஸ் ஆன் த மெர்ஜர். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சரிங் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தவிர, மெர்ஜர் பண்ண போற மாரி சொல்லல. அந்த மாரிக்கு எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க் நண்பர்களே. எப்போதுமே ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா டீப்பா ஓன் அனலைஸ் பண்ண பாருங்க. இல்ல உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாதுன்னா, நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட்ட கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். கொஞ்சமாச்சும் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி புரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் மேக்கிங் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்றது முக்கியமா. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அதெல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.